எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவ். தேர்தல் ஆணையம் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல்னு சொல்லி ஒரு தேதிய வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாட்ல. நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். யாருக்கு வாக்களிக்கிறது? யாருக்கு வாக்களிச்சா நல்லது நடக்கும்? தமிழ்நாடு முன்னேற்ற பாதைய நோக்கி போகும் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். சில பேருக்கு குழப்பம் இருக்காது. ஏன்னா அவங்க டிஃபால்ட் செட் ஆயிருப்பாங்க. டிஎம்கே இல்லன்னா ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க இந்த டிஃபால்ட் செட் ஆகியிருப்பாங்க. செட் வந்து நான் டிஎம்கே தான், இல்ல நான் ஏடிஎம்கே தான் அப்படின்னு செட் ஆகிட்டுருப்பாங்க. ஆனா நமக்கே எல்லாருக்கும் தெரியும். பல வருடமா ஏடிஎம்கே இல்ல டிஎம்கே மாத்தி மாத்தி ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. ஒரு மாற்றமும் இல்ல. மாற்றம் இல்லனாலும் பரவால்ல. இருந்தது அப்படியே இருந்திருந்தாலும் சந்தோஷம் இருந்திருக்கும். மிகப்பெரிய பிரச்சனைகள் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. போதைப்பொருள், கஞ்சா, ம் ரவுடிசம், கொலை, கொள்ளை, கட்ட பஞ்சாயத்து, பாலியல் வன்கொடுமை இது மாரி நெறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு நெனைக்கிறீங்க? ஏடிஎம்கே இல்ல டிஎம்கே இப்படின்னு நெனைக்கிறீங்களா? இல்ல. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மக்களாகிய நாம் தான். நாம சிந்திச்சு வாக்களிச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. காசு எவன் ஜாஸ்தி குடுக்குறானோ அவனுக்கு வாக்களிச்சுட்டு, இந்த 5 வருஷமும் மாற்றம் வராதா, மாற்றம் வராதான்னு ஏங்கிட்டு இருக்கிறத விட, நல்ல கட்சிய பார்த்து வாக்களியுங்க. வருகின்ற 26 அ இந்த வருஷத்திலயாச்சு ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கின்ற எலக்ஷன்ல ஒரு புதிய கட்சி அ வாக்களியுங்க. அது எந்த கட்சின்னு நான் சொல்ல விரும்பல. நீங்களே தேர்ந்தெடுத்து வாக்களியுங்க. புதிய கட்சின்னு நான் எத சொல்ல வரேன்னா, கூட்டணி இல்லாம மக்கள மட்டும் நம்மள நம்பி இருக்கிற கட்சிங்க 2 கட்சி இருக்கு. கூட்டணியே இல்லாம. நாம் தமிழர் கட்சி, அ அப்புறம் அ தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேருமே எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காம, மக்களாகிய நம்மள மட்டும் நம்பி எலக்ஷன்ல நிக்கிறாங்க. இவங்கள்ல யார் வந்தா நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு மட்டும் வாக்களிங்க. தயவு செஞ்சு மறுபடியும் அதே தப்ப செஞ்சு, நான் ஏடிஎம்கேக்கு தான் வாக்களிப்பேன், இல்ல டிஎம்கேக்கு தான் வாக்களிப்பேன் அப்படின்னு இல்லாம, புதிய கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க. அவங்க வாய்ப்பு குடுத்தா தான் அவங்களும் நல்லது செய்வாங்களா, இல்லையான்னு நமக்கு தெரியும். வாய்ப்பே குடுக்காம, இவன் இத செஞ்சுருவானா, அவன் அத செஞ்சுருவானா அப்படின்னு நம்ம யோசிக்காம, ஒரு வாய்ப்பு குடுத்து பார்ப்போம். ஏடிஎம்கே, டிஎம்கே வாய்ப்பு குடுத்து குடுத்து பார்த்தோம். அவங்க செய்ய மாட்டாங்க. இனிமே வாய்ப்பு குடுத்தாலும், இருக்கிற பிரச்சனைலாம் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகுமே தவிர, அவங்க தீர்க்கிற மாரி தெரியல. ஸோ, அதனால புதிய கட்சிங்களுக்கு வாய்ப்பு குடுங்க. தமிழ்நாடு முன்னேற்றத்த நோக்கி போகட்டும். வாழ்க பாரதம்! வளர்க தமிழ்நாடு!